த ஃபேமஸ் ஆலப்பி சிக்கன் கறி. யம்மியா, சட்டிலா, க்ரீமியா ஒரு கேரளா கறி சாப்பிடணும் அப்படின்னா மஸ்ட் ட்ரை இஸ் ஆலப்பி சிக்கன் கறி. கேரளா cuisine பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஆலப்பி சிக்கன் கறி ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோகனட் ஆயில் பிடிக்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இது ஃபுல்லாகவே கோகனட் ஆயிலில் தான் இந்த கறியோட டேஸ்ட் வர்றதே இந்த கோகனட் ஆயில் தான். ஸோ இதை நிறையவே ஊற்றிட்டு 2 காஞ்ச மிளகா, 4 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு 4 பச்சை மிளகாவை கீனி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் எதுவுமே இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சமையலை ஆரம்பிக்கும் போதே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இதோடய சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை தாளிக்கும் போது போட்டாலும் சரி, அப்புறமா போட்டாலும் சரி. 1/2 kg சிக்கனை இதில் சேர்த்துட்டு அந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் அந்த ஆயில்லேயே ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறம் 2வதாக எடுத்த கோகனட் மில்கை இதோட சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து முதல் பால் எடுத்துட்டு 2வது தேங்காய் பால் தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆன உடனே ஊற வச்சுருக்க அந்த கேஷ்யூஸை நல்லா ஃபைனாக அரைச்சி இதோடய சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கொதிச்சு வரும்போது முதல் தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாவை கீனி இதோட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஆலப்பி சிக்கன் கறி பண்ணது நான் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட். இந்த கேலிக்கட் பேரகன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருந்ததோ அதே டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.